மேய்ப்பன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல, வழி நடத்தி செல்வதற்காக. ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஆடு மேய்ப்பவன் கையில் குச்சியை வைத்திருக்கிறான் என்றால் அவன் ஆடுகளை பாதுகாப்பதற்காகவும் அதை வழிநடத்தி செல்வதற்காகவும் தான். அதை கொண்டு ஆடுகளை அடிப்பானேயானால் ஆடுகள் சிதறுண்டு போகும். ஆம் பிரியமானவர்களே, அதே போலதான் நம்முடைய வேதாகமத்திலும் மோசேக்கு தேவன் ஒரு கோலை கொடுத்திருந்தார். அந்த கோலை கொண்டு இஸ்ரவேல் மக்களை அவர் கொண்டு வரும் வரைக்கும் அந்த கோலினால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அதேபோல் இன்று நம் ஒவ்வொருவரிடம் ஒரு கோல் காணப்படுகிறது. அதுதான் நம்முடைய வேதாகமம். நாம் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், துவண்டு போயிருந்தாலும், நாம் கலங்கி கொண்டிருந்தாலும், நமக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக, நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் விதமாக வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தினமும் தியானித்தால் அதன்படி நாம் வாழலாம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். ஆமேன்.